இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க அப்பா என்கிட்ட மனசு விட்டு பேசினதே கிடையாது. அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார். நான் நல்லவன் தான், என்னால இந்த குடும்பத்துல யாருக்கும் எந்த கெட்டதும் நடக்காதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப நான் நல்லவனாகி ராகவன் கெட்டவன் ஆயிட்டான். அப்படிலாம் இல்லடா. இப்ப என்ன ஏத்துக்கிட்டு அவனை வெறுத்துட்டார்ல, அதான் தாங்கிக்க முடியல. அவனாலெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. அப்பா திட்டினதவே தாங்க முடியாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இப்ப அவனை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. மரா, என்னடா நீ? இங்க பாரு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாவே சரி பண்ணிடலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத. மாமா உன்னை ஏத்துக்கிட்டார்ல, அதே மாதிரி ராகவ் மாமாவையும் சீக்கிரம் ஏத்துப்பாரு. அவர் கடைசி ஒரு வார்த்தை சொன்னாரே, கேட்டியா? என்ன? தோத்துட்டேன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துது. மரா, எங்க அப்பா தான் எங்களுக்கு ஹீரோ, ஆனா அவரே தோத்துட்டேன்னு சொல்றாரு. என்னால தாங்கிக்க முடியல. அப்படிலாம் இல்லடா. இங்க பாரு, மாமா சொன்னதுக்கு பதில் நீங்க 3 பேரும் ஒத்துமையா ஒரே வீட்டுல நல்லபடியா வாழ்ந்து காட்டணும். ராமச்சந்திரனோட பசங்க என்னைக்குமே தப்பா போக மாட்டாங்கன்னு நீங்க வாழ்ந்து காட்டணும். மாமாவுக்கும் நம்ம புரிய வைக்கணும். அவர் தோக்கல, இந்த வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காரு, அவரோட வாழ்க்கை முழுமையானதுன்னு நம்ம அவருக்கு புரிய வைக்கணும்டா. எப்படிடி? ராகவன் ஆக்சிடென்ட் பண்ணன்னு ஒத்துக்கிட்டானே. அவர் ஒத்துக்கிட்டாருதான், ஆனா அந்த ஆக்சிடென்ட் பண்ணது ராகவ் மாமா இல்லையே.